இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தநல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த சின்ன மெசேஜை கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெரு மந்தைகளுக்கென்று நீர் கொடுக்கிற வார்த்தைகளை உம்முடைய அன்பு பிள்ளைகள் கேட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய பிரசன்னம், உடைய வல்லமை, உடைய கிருபைக்குள் உடைய அன்பு மகளை மூடி மறைத்து எப்பொழுது போல கர்த்தருடைய நாமத்தை உடைய மகள் மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய மகளை நீர் பலப்படுத்தி ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்து கர்த்தர் நீங்க நடத்துங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, வேலை இல்லையே, வீடு இல்லையே, வருமானம் இல்லையே, சாப்பிட ஒன்றும் இல்லையே, சரீரத்தில் சுகமில்லையே என்று இப்படி பல பாடுகளின் நிமித்தமாய் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து, நீங்கள் தங்க ஒரு நல்ல வீட்டை கொடுத்து, நல்ல வருமானத்தை கொடுத்து, சரீரத்தில் சுகத்தை கொடுத்து, சாப்பிட நல்ல ஆகாரத்தை கொடுத்து, இன்னும் நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? லூக்கா 11வது அதிகாரம் 9, 10 வசனங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நாம் மறுபடியுமாய் லூக்கா 11வது அதிகாரம் 9, 10 வசனங்களை மறுபடியுமாய் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எவ்வளவு நல்ல தகப்பன் பார்த்தீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் உங்களுடைய தகப்பனிடம், அவர் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய நல்ல தகப்பனை, நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றும்படியாய், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பைக் வேண்டும், நல்ல ட்ரெஸ் வேண்டும், செலவழிக்க பணம் வேண்டும், செல்போன் வேண்டும் என்று பல காரியங்களை குறித்து சாப்பாட்டிற்கே சிரமப்படுகிற ஒரு வேலையை செய்து கொண்டு குடும்பத்தை அன்பாய் பராமரிக்கிற ஒரு அன்பு தகப்பனிடம் நீங்கள் உங்களுடைய சக்திக்கு மீறிய காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவரால் என்ன செய்ய முடியும்? ஒரு விசை யோசித்து பாருங்கள். அவர் படுகிற பாடுகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதனால் எப்பொழுதும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் பெற்ற தகப்பனிடம் அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து திராணிக்கு மிஞ்சிய காரியங்களை கேட்கக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் தகப்பனுக்காக நம் பரம தகப்பனிடம் ஜெபிக்கலாம். ஏனென்றால் அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கேட்பீர்களா? உங்கள் தகப்பனுக்கு, உங்கள் தாய்க்கு நல்ல சரீர சுகத்திற்காக கேட்பீர்களா?
நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் நம்முடைய பரம தகப்பன் நிறைவேற்றுவார் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கேட்பீர்களா? கர்த்தரை அறிந்து அவரை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கேட்டிருக்கலாம். கர்த்தரை அறியாத பிள்ளைகள் கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் ஏசப்பாவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தாலும், ஏசப்பாவை அறியாதவர்களாய் இருந்தாலும் கூட நீங்கள் அவரிடம் கேட்டால் உங்களுக்கு அவர் தருவார். அவரை தேடினால் கண்டு கொள்வீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்து விடாதீர்கள், நீங்கள் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். கேட்டால் கண்டிப்பாக கர்த்தர் தருவார் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தாகமாயிருக்கிறது என்றார்கள். கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தார். பசிக்கிறது என்றார்கள். வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி அவர்களை போஷித்தார். முன்னாலே செங்கடல், பின்னாலே பார்வோனின் சேனை. பயத்துடன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். செங்கடலை 2ஆக பிரித்து வெட்டான் தரையாக்கி பாதையை உண்டாக்கினார். எதிரிகளிடமிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார். அவ்வளவு வல்லமையுள்ள, அன்புள்ள, அருமையான தேவன் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஜார்ஜ் முல்லர் என்ற அருமையான தேவ மனிதர் அநேக ஆர்ஃபனேஜ்களை நடத்தி வந்தார். அவருக்கு மாத வருமானம், சம்பளம் என்று கிடையாது. ஆனால் நான் கேட்டா கர்த்தர் தருவார் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் அவருக்கு உண்டு. எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த விசுவாசத்தினால்தான் அவர் அநாதை ஆசிரமங்களில் உள்ள பிள்ளைகளை போஷித்தார். அநேக அநாதை ஆசிரமங்கள், அதில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் மேல் அவர் கொண்ட விசுவாசத்தினால் போஷித்தார். அவருடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்தார். ஒரு முறை இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஒரு ஆர்ஃபனேஜில் காலை உணவிற்கு ஒன்றுமே இல்லை. அந்த நேரம் பார்த்து ஜார்ஜ் முல்லருடைய ஃப்ரெண்டுடைய மகள் அவரை பார்க்க வருகிறாள். அவளை அங்குள்ள டைனிங் ஹாலுக்கு கூட்டிக் கொண்டு போய், என் தகப்பன் செய்ய போகும் காரியத்தை பார் என்று சொல்கிறார். அந்த அருமையான மகளும் கூட கர்த்தர் செய்ய போகிற அதிசயமான காரியத்தை பார்ப்பதற்காக வாஞ்சியோடு காத்திருந்தாள். அங்குள்ள அநாதை பிள்ளைகள் பாவம் போல காலியான தட்டுக்கள், காலியான டம்ளர்களோடு பசியோடு உணவுக்காக காத்திருக்கிறார்கள். ஜார்ஜ் முல்லரோடு சேர்ந்து நம் பரம தகப்பனிடம், எஸ் மகாராஜாவிடம் அவர்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்கிறார்கள். எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கும் உணவிற்காக நன்றி, ஆமென் என்று. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கேட்கவில்லை. நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கும் உணவிற்காக நன்றி என்று. சாப்பிட ஒன்றும் இல்லாமலே பசியோடு இருக்கும் பொழுது கொடுக்க போகும் உணவிற்காக நன்றி சொல்கிறார்கள். சொல்லி முடிப்பதற்குள் கதவு தட்டும் சத்தம் கேட்கிறது. ரொட்டி தயார் செய்பவர் வந்து சொல்கிறார், ராத்திரி 2 மணியிலிருந்து எனக்கு தூக்கமே இல்லை. உங்களை குறித்த நினைவு வந்தது, அதனால் 2 மணிக்கே எழுந்து ரொட்டி தயார் செய்தேன் என்று. நான் நிறைய ரொட்டிகளை இந்த பிள்ளைகள் சாப்பிடுவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அந்த பிள்ளைகள். அதே நேரம் மற்றொரு கதவு தட்டப்பட்டது. பால் கொடுப்பவர் அங்கு வருகிறார். அவர் வந்து சொல்கிறார், வண்டி உடைந்து விட்டது, அதனால் இந்த வண்டியில் இருக்கிற பாலை எல்லாம் யாருக்காவது கொடுக்க வேண்டும். அந்த பாலை எல்லாம் அந்த வண்டியிலிருந்து காலி பண்ணினால்தான் இந்த வண்டியை சரி செய்ய முடியும். அதனால் இந்த வண்டியில் இருக்கிற பாலை எல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று. எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கூப்பிடுகிற எளியவனுக்கும் போஷிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை போஷிக்க மாட்டாரா? நிச்சயமாக உங்களை போஷிப்பார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், அங்கே எலிசா தீர்க்கதரிசி தங்கியிருந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அநேக தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் சாப்பிட ஆகாரம் இல்லாமல் பசியோடு அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 42, 43, 44வது வசனங்களிலே வாசித்து பார்த்தால், அந்த நேரத்திலே ஒரு மனுஷன் வருகிறான். எலிசா தீர்க்கதரிசிக்கு 20 அப்பங்களையும்
தாழ்கதிர்களையும் கொண்டு வந்து கொடுக்கிறான். எலிசா என்ன செய்கிறான்? ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்று சொல்லி அவனுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 43, 44வது வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! எலிசா தீர்க்கதரிசியின் விசுவாசம். சாப்பிட ஒன்றுமே இல்லை, தேசத்திலே பஞ்சம், அவன் கையில் ஒரு ஆகாரமும் இல்லை. ஆனாலும் கூட அவன் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினால சாப்பிட வந்த 100 பேருக்கு 20 அப்பங்களையும் தாழ்கதிர்களையும் கொண்டு அவர்கள் திருப்தியாய் சாப்பிடும்படிக்கு அவர்களை போஷித்தான். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 43, 44வது வசனத்தை நாம் எல்லாரும் மறுபடியுமாய் வாசிக்கலாமா? அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். மனுஷர் சொல்வதாக அவன் சொல்லவில்லை, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்கிறான். அவன் உடனே என்ன செய்கிறான்? எலிசாவின் விசுவாசம் அந்த வேலைக்காரனுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அதனால் அவன் ஒரு கேள்வியும் எழுப்பாமல் அந்த 20 அப்பங்களையும் தாழ்கதிர்களையும் 100 பேரை சாப்பிட உட்கார வைத்து அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவன், அன்று எலிசா தீர்க்கதரிசியை போஷித்த தேவன், ஜார்ஜ் முல்லர் மூலமாய் அநாதை பிள்ளைகளை போஷித்த தேவன் இன்றும் கூட உங்களையும் போஷிக்கும்படியாய் நீங்கள் அவரை நோக்கி கேட்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது உங்கள் பஞ்ச காலத்தை மாற்றி நிச்சயமாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விரும்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்வார். அதற்கு உங்களுடைய விசுவாசம் பெரிதாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் நீங்க வைக்கிற நம்பிக்கை மேலானதாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே, என்றும் அல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.